ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, அரசர்கள் 2ஆம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம், இதில் 4 பகுதிகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. அதில் முதல் 2 பகுதிகள் நிறைவு செய்திருக்கின்றோம், 13 வசனம் வரை. இப்போ 14ஆம் வசனத்திலிருந்து 3வது பகுதி என்ன சொல்லுகிறது தந்தையே? 14 21 வரை எலிசாவினுடைய அந்த கடைசி காலம் அல்லது அவருடைய இறப்பு என்று தலைப்பு இருக்கிறது. ஏறக்குறைய எலிசா நாம் முன்பே இதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த அதிகாரத்துடைய தொடக்கத்தில் எலிசாவும் எலியாவும் சமகாலத்தவர்கள். எலிசா எலியாவினுடைய சீடர். ஏறக்குறைய எலியா 900 பணியை ஆரம்பித்தார் என்றால் ஏறக்குறைய 840 வரை அல்லது 41 வரை அகசியா, வடநாட்டில் அகசியா ஆட்சி செய்த அந்த காலம். அவன் 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான், 42 41, அதாவது 842 41. அவன் இறக்க வேண்டும் என்று இறைவாக்கு உரைத்தவரே எலியா தான். அதனால் அவன் இறந்த பிறகுதான் எலியா விண்ணுக்கு செல்கிறார், விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதனால் 40 என்று கூட நம்ம சொல்லலாம். 840 அப்படின்னா ஒரு 60 ஆண்டுகள் அவருடைய பணிக்காலம், அல்லது வாழ்நாள் கூட 60 ஆண்டுகள் என்று சொல்லலாம். எலியாவுடைய சீடரான எலிசாவை பொறுத்த மட்டில் ஏறக்குறைய அவர் அழைக்கப்பட்டது ஆகாபுடைய காலம். ஆகாபுடைய காலம் 873 என்று சிலர் சொல்வார்கள், 869 என்றும் ஒரு சிலர் சொல்வார்கள். 69 ஏறக்குறைய 853 அல்லது 50, அதுதான் ஏறக்குறைய ஆகாபுடைய காலகட்டம். அப்படி என்றால் ஆகாபுடைய காலத்தில் ஏறக்குறைய மத்திய பகுதியில் எலிசா அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், எலியாவால். மத்திய பகுதி அப்படின்னா ஏறக்குறைய அழைப்பு என்பது அவருக்கு வந்தது 60, 860 என்று வைத்துக்கொள்வோம். அப்படின்னா அவர் அழைக்கப்பட்ட போது இளைஞன் என்றால் ஒரு 20-25 வயது என்று வைத்துக்கொண்டாலும் 85 அவருடைய காலம் ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய காலம் எப்பொழுது முடிவுறுகிறது? இப்பொழுது நாம் வாசிக்கிறோம் எலிசாவுடைய இறப்பு. அந்த இறப்பு நேரத்தில் யோவாசு இருக்கிறார். யோவாசு அரசராகிவிட்டார். யோவாசு அரசரானது எப்போன்னா 798. 798னா அப்போ 798க்கு பிறகு தான் எலிசா இறந்திருக்க வேண்டும். அப்போ அவருடைய இறப்பு காலம் 796 என்று வைத்துக்கொண்டாலும் அப்போ ஏறக்குறைய 90 ஆண்டுகள் அல்லது 85 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார் எலிசா. அவருடைய அழைப்பு 880கள் அல்லது 75 அப்படின்னு இருந்தால் கூட 80 தான் சரியாக இருக்குது. 880 தான் சரியாக இருக்கும் இளைஞன் என்ற நிலையில். 80 நாம் கணக்கிட்டோம் என்றால் 90 ஆண்டுகள், இன்றைக்கு 85 86 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எலிசாவுக்கு. 96 அல்லது 95 தான் அவர் இறந்திருக்க வேண்டும். யோவாசுடைய ஆட்சி காலம் வடநாட்டில். அப்போ அதை பற்றி தான் இந்த செய்தி வருகிறது. இப்போ 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது இஸ்ரேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று. இஸ்ரேலின் அரசன் யோவாசு. அப்போ இவர் மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது யோவாசு எலிசாவுக்கு அருகிலே இருக்கிறார்.
அப்படி என்றால் யோவாசுக்கும் எலிசாவுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்திருக்கிறது. யோராமுக்கு இருந்த அதே உறவு இப்போ யோவாசுக்கு இருக்கிறது. அப்படின்னா யோவகாசு தொடர்பில் இல்லை. அந்த 17 ஆண்டுகள் முழுக்க முழுக்க யோவாசுக்கும் எலிசாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. மீண்டும் அவனுடைய மகன் யோவாசு ஆட்சிக்கு வந்தவுடனே இறைவாக்கினரோடு தொடர்பு ஏற்படுகிறது. அதுக்கு முன்னால் யோராம் நல்ல தொடர்பில் இருப்பார். யோவாசுடைய தந்தை யோராம் நல்ல தொடர்பில் இருப்பார். ஆகாப்பு தொடர்பு என்பதை விட 2 பேருக்கும் சண்டையினால் ஏற்பட்ட தொடர்பு தான் அது. இப்போ எலிசாவினுடைய மரணப்படுக்கையில் யோவாசு இருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறார்? என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரவேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். யோவாசு கதறி அழுதான் என்றால் அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பாசம் இருந்திருக்கிறது. இறைவாக்கினர் என் தந்தையே, என் தந்தை என்று அழைக்கிறார். அப்படின்னா ஒரு தந்தைக்குரிய வாஞ்சையோடு இவன் பழகி இருக்கிறான். இவரும் அவனுக்கு நல்லுதவி செய்திருக்கிறார். இஸ்ரேலின் தேரே அப்படிங்கிறார். இது ஒரு உயர்நிலை. இஸ்ரேலுக்கு தேர் போல எலிசா இருந்திருக்கிறார். அந்த தேரின் பாகனாகவும் இருந்திருக்கிறார். நீ தேர் மட்டுமல்ல, தேரை இயக்குகிற பாகனாக இருக்கிறீர். இஸ்ராயேல் என்கிற தேரை இதுவரை நீதான் வழிநடத்தி வந்தீர். அதற்குரிய நாம் சுட்டி காட்டியபடி 40களிலே எலிசா தன்னுடைய பணியை ஆரம்பித்திருந்தால், ஏன்னா 41 எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனவே விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் பணியை ஆரம்பிக்கிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு பணியை ஆரம்பித்தார்னா 840 ஏறக்குறைய 50 ஆண்டுகள், அது 45 ஆண்டுகள் அவர் பணியாற்றி இருக்கிறார். எல்லா அரசர்களோடும் தொடர்பில் இருக்கிறார். அதனால் இந்த யோவாசு ஆட்சிப்பீடம் ஏறிய உடனே அவனுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்க வேண்டும், வழிகாட்டி இருக்க வேண்டும். அதனால தான் என் தந்தையே இஸ்ராயேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்கிறார். இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், இதே வார்த்தையை எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா உரைப்பார். எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா இதே வார்த்தையை சொல்வார். 2 அரசர்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14 இது வருது. அங்கே 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 12. 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 12 இதே வார்த்தையை எலிசா எலியாவுக்கு முன்னால் சொல்லுவார். எலிசா அதை கண்டு, என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினாள். ஏறக்குறைய அதே வார்த்தைகள் இந்த அரசர்கள் புத்தகத்தில் 2 இடத்தில் இடம்பெறுகிறது. 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 12, 2 அரசர்கள் 13ஆம் அதிகாரம் 14. அதாவது 2 பேருமே இறைவாக்கினராக்கிய எலியாவோடு எலிசாவுக்குள்ள உறவும், இங்கே எலிசாவோடு யோவாசுக்கு இருக்கிற உறவும் இதன் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து 15. எலிசா அவனை நோக்கி, வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள்ளும் என்றார். எலிசா அந்த மரணப்படுக்கையில் இருந்த போதே இவருக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். நீ வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொள் அப்படின்னு. அதை தொடர்ந்து அவ்வாறே அவன் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டான். வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு செயலை செய்வதற்காக அவர் இப்போ அழைப்பு விடுகிறார். 16. அப்பொழுது அவர் இஸ்ரேலின் அரசனை நோக்கி, வில்லை உன் கையால் வளையும் என்றார். அவன் வில்லை தன் கையால் வளைத்ததும் எலிசா தம் கைகளை அரசனின் கைகளின் மேல் வைத்தார். 17. அவர் அவனை நோக்கி, கீழ்ப்பக்கம் உள்ள பலகணியை திறவும் என்றார். கீழ்ப்பக்கம் பலகணி என்றால் மாடியிலேயோ அல்லது கீழே இருக்கிற பகுதியிலேயோ ஏறக்குறைய நின்று பார்ப்பது போல அல்ல நின்று தங்குறது போல இருக்கிற ஒரு பலகணி. அது நம்ம பால்கனி என்று நாம் அழைப்போம். அந்த பலகனி அது வீடுகளிலே ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி ஒரு இணைப்பு மாதிரி இருக்கும். அந்த இணைப்பு பகுதியில் இருக்கிற அந்த கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற பலகணியை திறக்க சொல்கிறார்.
அவன் அதை திறந்தவுடன் எலிசா ஓர் அம்பை எய்யும் என்றார். பலகணியை நோக்கி ஒரு அம்பை எய்யச் சொல்லுகிறார். அவனும் அவ்வாறே எய்தான். அது ஆண்டவரது மீட்பின் அம்பு, சிரியன் மீது கொள்ளவிருக்கும் வெற்றியின் அம்பு. நீர் ஆபேக்கில் சிரியரை முற்றிலும் அழிப்பீர் என்றார். ஆக இது ஒரு செயல் வழியாக நடக்கப் போவதை முன்னாலே அறிவிக்கிறார். அம்பை எறிய கீழ்ப்பக்கம் என்றால் கிழக்கு பக்கம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிழக்கு நோக்கி, ஏனென்றால் சிரியா கிழக்கு பக்கம் தான் இருக்குது. இஸ்ரேலுக்கு கிழக்கு பக்கம், வடநாட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் சிரியா இருக்கிறது. அதனால் கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற அந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற பலகணியை திறந்து அதை நோக்கி அம்பு எறிய சொல்கிறார். அந்த அம்பு எய்ந்த பிறகு இவர் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நீ அம்பு எறிய சொன்னேன், இந்த அம்பை நீ எய்திருக்கிறாய். இந்த அம்பு எப்படிப்பட்ட அம்பு? ஆண்டவரது மீட்பின் அம்பு. இது எதை சுட்டி காட்டுகிறது? நீ சிறியர் மீது கொள்ளவிருக்கும் வெற்றியின் அம்பு. எனவே நீர் அபேக்கில் சிறியரை முறியடிற்றிலும் அழிப்பீர் என்றார். இந்த அபேக்கு என்பது இங்கே முக்கியமாக சிரியாவுக்கும் தமஸ்குவுக்கும் சமாரியாவுக்கும் இடைப்பட்ட பகுதி, இடையில் இருக்கிற பகுதி. சிரியர்கள் வழக்கமாக இஸ்ரேலை தாக்குகிற பகுதி அந்த அபெக் என்கின்ற அந்த பகுதி. ஏற்கனவே இந்த பகுதியை பற்றி நாம் 1 அரசர்கள் புத்தகத்தில் பார்க்குறோம். இங்கு தான் ஆகாப்பு அரசன் காயப்படுத்தப்படுகிறான். ஆகாப்பு அரசனுக்கு அவனோடு சேர்ந்து இஸ்ரேல் நாட்டு அரசன் இணைந்து போரிடுவான். அப்படி இணைந்து போரிடுகின்ற போது யோராம் போரிடுகின்ற போது ஆகாப்போடு சேர்ந்து அங்கே ஒரு பிரச்சனை வரும். அதாவது யோராம் தப்பித்து போயிடுவான், ஆனால் ஆகாப்பு மட்டும் சிக்கிக்கொள்வான். அந்த சிக்கிக்கொண்ட போது இவனை நோக்கி அம்பு எய்வார்கள். அந்த அம்பு அவனுடைய தலையில் பாயும். தலையில் பாய்ஞ்ச உடனே அங்கேயே அவன் இறந்து விடுவான். அவனுடைய இரத்தம் வடிய இறந்து விடுவான். அந்த நாள் முழுவதும் அந்த தேர் அங்கேயே நிற்கும். மாலையில் தேரை பார்க்கிற போது அவன் மடிந்து கிடப்பான். இந்த ஆகாப்பை வீழ்த்திய பகுதி தான் அந்த அபேக் என்கிறது. இதை 1 அரசியல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26 முதல் 30 அங்கே பார்க்குறோம். அப்படின்னா இது கிழக்கே இருக்கிற பகுதி, சிரியாவிலே இருக்கிற பகுதி, சிரியாவுடைய எல்லைக்கோடு என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள எல்லைக்கோடு. அந்த எல்லைக்கோட்டில் இருக்கிற அந்த பகுதியில் தான், அபேக்கில் தான் கடுமையான போர் வழக்கமாக நடக்கும். இது ஆகாப்பு காலத்தில் நடந்தது. இனி யாருடைய காலத்தில் நடக்கும்? யோவாசு காலத்திலும் நடக்கும். அந்த போரில் யார் வெல்லப்போவது? யோவாசு வெல்லப்போகிறான் என்று இறைவாக்கினர் ஒரு செயல் வழியாக அவர் விளக்கி கூறுகிறார். தொடர்ந்து 18. அவர் மீண்டும் அம்புகளை கையில் எடு என்றார். அவற்றை அவன் எடுக்கவே அவர் இஸ்ரேல் அரசனிடம் தரையில் அம்பு எய்யும் என்றார். தரையில் அம்பை எய்யும், வெளியில் இருக்கிற அந்த தரைப்பகுதியில் அம்பை எறிய சொல்கிறார். அவன் 3 முறை எய்துவிட்டு நிறுத்தினான். 3 முறை அவன் திட்டமிட்டு 3 முறை எய்தானா, அல்லது அதுக்கு மேலே அவனால் அம்பு எய்ய முடியலையா? அதற்குரிய பதில் இல்லை. ஆனால் 3 முறை அம்பு எய்து விட்டு அத்தோடு நிறுத்தி விட்டான். ஏன்னால் இறைவாக்கினர் அம்பு எய் என்று தான் சொன்னார். 1 முறை என்று சொல்லவில்லை, 2 முறை என்று சொல்லவில்லை, 3 முறை என்று சொல்லவில்லை. நீ அம்பை எய் என்று சொன்னான். 3 முறை அம்பை தான், அதோடு நிறுத்தி கொண்டான். எனவே ஆண்டவரின் அடியவர் அவன் மேல் சினம் கொண்டு நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால் சிறியரை முற்றிலும் கொன்றளித்திருப்பீர். அதாவது ஒரு செயல் வழியாக நடக்கப் போகிற காரியத்தை, செயலை முன்னுணர்த்துகின்ற ஒரு நிலை இந்த பகுதியில் இருக்கிறது. 2 முறையும் அம்பை எய்தச் சொல்வதன் வழியாக, முதல் முறை கிழக்கு நோக்கி அம்பை எய்தச் சொல்லிவிட்டு, அம்பு எய்ததுமே கிழக்கில் இருக்கிற சிரியா உன் காலடியில் விடும் அப்படின்ட்டாரு. இப்போ 2வது தரையில் அம்பை எய்ய சொன்னார். இவன் 3 முறை தான் அம்பு எய்தான். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? கோபப்பட்டு நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால்
சிறியரை முற்றிலும் கொன்றழித்திருப்பாய். ஆனால் நீ ஆனால் 3 முறை இப்பொழுது அவர்களை 3 முறை மட்டுமே முறியடிப்பீர் என்றார். 3 முறை மட்டுமே முறியடிப்பீர். அப்படின்னா அவர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட மாட்டார்கள். இருந்தாலும் நீ அவர்களை வெற்றி கொள்வாய். வெற்றி கனியை நீ பறிக்கலாம், ஆனால் அவர்களை அழிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? உனக்கு பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள். நீ அவர்களை அழிக்கக்கூடிய வாய்ப்பை நீ தவற விட்டு விட்டாய். நீ பல முறை அல்லது 5 அல்லது 6 முறையாவது நீ இந்த அம்பை எய்திருந்தால் நிச்சயமாக உனக்கு அவர்களை அழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். இப்போ அழிக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இல்லை. ஆனால் அவர்களில் நீ வெற்றி கொள்ள முடியும், அவ்வளோதான். போரிலே வெற்றி கொள்ள முடியும் என்பதோடு அவர் இந்த அடையாள செயலுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்போ 2 அடையாள செயல்கள். ஒன்று அம்பை கிழக்கு பக்கம் இருக்கிற பால்கனியை நோக்கி எய்வது, 2வது தரையில் அம்பை எய்வது. அந்த 2க்கும் ஏறக்குறைய பதிலும் இறைவாக்கினர் வழியாக அவனை யோவாசு கிடைக்கிறது. எப்படி இருந்தாலும் அவன் சிறியரை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இறுதியாக 20. இதன் பின் எலிசா இறந்தார், அவரை அடக்கம் செய்தனர். எலிசா இறந்தார். ஆனால் இவருடைய தலைவராக இருந்த எலியா இறக்கவில்லை, விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் எலியாவை விட எலிசையினுடைய செயல்பாடுகள் அதிகம். எலிசா ஒரு கணிப்புக்கு நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு வல்ல செயல்தான் ஆற்றியதாக நாம் சொல்ல முடியும். அதாவது சரப்தா ஒரு பெண்ணுக்கு உணவு அந்த பஞ்சகாலத்தில் அந்த பெண்ணுக்கான அந்த தேவையை பூர்த்தி செய்கிறார். அது ஒரு சிறப்புமிக்க ஒரு அனுபவம். ஆனால் அது போக இவர் வல்ல செயல்கள் அல்லது வலிமை மிகு செயல்கள் எதுவும் செய்தாரா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் எலிசாவை பொறுத்தமட்டில் இவர் வாழ்நாள் முழுவதுமே மீண்டும் 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 வல்ல செயல்கள் செய்து குறைந்தது 13க்கு மேற்பட்ட வல்ல செயல்கள். சாமானியர்களுக்கு, எல்லாம் வசதி படைத்தவர்களுக்கு என்றும் இல்லை, சாமானியர்களுக்கு இவர் நிறையா வல்ல செயல்களை செய்கின்ற அந்த நிகழ்வை பார்க்கிறோம். இதெல்லாம் செய்கின்ற ஒரு நல்ல மனிதராக இங்கே அடையாளம் காட்டப்படுகிறார். அதன் பிறகு எலிசா இறந்தார், அவரை அடக்கம் செய்தார்கள் என்கிற அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு இளவேனில் காலத்திலும் மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் நாட்டை தாக்குவது வழக்கம். இது ஒரு தொக்கு போல இருக்கிறது. நம்ம ஏற்கனவே முடித்த பகுதிக்கு அவர் இறந்து விட்டார் என்று சொன்ன பிறகு ஒரு தொக்கு போல இருக்கிறது. ஒவ்வொரு இளவேநீர் காலமும், இளவேநீர் காலம் என்றால் கோடை காலம், அந்த கோடை காலத்திலே மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் நாட்டை தாக்குவது வழக்கம். நாடுனா வடநாட்டை தாக்குவது வழக்கம். அது எங்கேருந்து வர்றாங்க? மோவாபிலிருந்து வருகிறார்கள். மோவாபி என்பது இஸ்ரேலுக்கு எதிரி நாடு. அங்கிருந்து கொள்ளை கூட்டத்தவர்கள் வருகிறார்கள். தொடர்ந்து இறந்த ஒருவனை சிலர் புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டனர். இப்போ ஒரு இறந்தவனை அடக்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ தான் குழி தோண்டி அடக்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு கொள்ளை கூட்டம் வருகிறது. உடனே என்ன நடக்கிறது? எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர். எலிசாவின் கல்லறையும் பக்கத்தில் இருக்கிறது. இந்த குழியை தோண்டி முடிக்கிறதுக்குள்ள வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க? எலிசாவை பக்கத்தில் இருந்த எலிசாவுடைய கல்லறை மேலேயே தூக்கி போட்டு போயிடுறாங்க. எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான். அதாவது எலிசா வல்ல செயல்கள் ஆற்றுவதில் ஒரு மாபெரும் மனிதர். அவர் வாழ்ந்த போது மட்டுமல்ல வல்ல செயல் ஆற்றியது, அவர் இறந்த பிறகும் வல்ல செயல் ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக திகழ்ந்தார் என்பதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதனால் அந்த எலும்போடு எலும்பு சேர்ந்ததுனால, எலிசாவுடைய எலும்போடு இந்த மனித எலும்பு சேர்ந்ததுனால உயிர் பெற்றது என்பதை விட, இது எலிசா இறந்தும் வலிமை மிக்கவராக வல்ல செயல் செய்பவராக, மக்கள் மத்தியில் அவருடைய செய்த செயல்கள் எல்லாம் நிறைந்து இருப்பதாக நமக்கு இந்த பகுதி அடையாளம் காட்டுகிறது. அதனால் அவர் மக்களினுடைய இறைவாக்கினராக இருந்தார் எலிசா, சாமானியர்களுடைய இறைவாக்கினராக இருந்தார். சாமானியர்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அவர்களுக்கு பதில் இருக்கிற ஒரு
இறைவாக்கினராக இருந்தார் என்கிற அந்த சிந்தனை தான் இங்கே மேலோங்கி நிற்கிறது. இத்தோடு இந்த பகுதி முடிவுக்கு வருகிறது. இப்போ 4வது பகுதிக்கு செல்வோம். 4வது பகுதி இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே நடக்கிற போர். 22ஆம் வசனத்திலிருந்து 25 வசனம், ஏறக்குறைய 4 வசனங்கள், 22 முதல் 25. 22வது வசனம். யோவகாசின் வாழ்நாள் முழுவதும் சிரியாவின் மன்னன் அசையேல் இஸ்ரேலை துன்புறுத்தி வந்தான். யோவாசின் காலம், வாழ்நாள் முழுவதும் அப்படின்னா அந்த வாழ்நாள் முழுவதும் அசிரியர்கள் சிரியர்களை தொடலை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யோவாஸ் 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இந்த 17 ஆண்டுகளும் சிரியர்கள் எங்கே அவங்களுக்குள்ள குழப்பமாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அசிரியர்களுக்கு மத்தியில் குழப்பம் இருக்கின்ற போது சிரியர்களை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது. அதனால் சிரியாவினுடைய எல்லைக்குள் மூக்கை நுழைக்க மாட்டார்கள். அந்த காலம்தான் யாருக்கு அமைதியான காலம்? சிரியாவுக்கு அமைதியான காலம். ஆனால் சிரியர்கள் அந்த காலத்திலே யாரை தூங்க விட மாட்டார்கள்? இஸ்ரேலை தூங்க விட மாட்டார்கள். அவருடைய படையை அனுப்பி கிளையாத்தை போர்க்களமாக மாற்றி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே நடக்கிறது. கிளையாத்தை போர் இடமாக மாற்றுகிறார்கள். தொடர்ந்து, ஆனால் ஆண்டவர் இஸ்ரேலருக்கு கருணையும் இரக்கமும் காட்டி அவர்களை பரிவுடன் பாதுகாத்தார். இந்த 3 வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள். கருணையும் இரக்கமும் பரிவும். அதாவது எல்லாமே ஒரு சிந்தனையைத்தான் உள்ளடக்கி இருக்கிறது. அந்த பேரன்பு அல்லது பேரிரக்கம் என்ற சிந்தனையை உள்ளடக்கி இருக்கிறது. வழக்கமாக இந்த வார்த்தை இறைவாக்கினர்களுக்கே உரிய வார்த்தை, இறைவாக்கினர் பயன்படுத்துகிற வார்த்தை பேரன்பு. இறைவன் பேரன்பு கொண்டவராக இருந்தார். ஓசேயா இறைவாக்கினர் அடிக்கடி இறைவனுடைய பேரன்பை பற்றி பேசுவார். இறைவன் பேரன்பு கொண்டவராக இருந்தார், இறைவன் கருணை கொண்டவராக இருந்தார், இரக்கம் கொண்டவராக இருந்தார், பரிவு கொண்டவராக இருந்தார். எனவே இந்த பரிவு, இரக்கம், கருணை இவையெல்லாம் இறைவனுடைய உயர்மட்ட சிந்தனைகளாக இருக்கிறது. இந்த சிந்தனைகள் அடிப்படையில் இஸ்ரேலருக்கு கருணை காட்டி அவர்களை பாதுகாத்தார் என்கிற அந்த சிந்தனை இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மூதாதையர்கள் அல்லது முதுபெரும் தந்தையர்கள் என்று கூட சொல்லலாம். இப்போ இவர்களோடு செய்திருந்த உடன்படிக்கையின் பொருட்டு யாவேயை இஸ்ராயல் மக்களை பாதுகாத்து வருவது அவர்களுடைய செய்த செயலுக்காக அல்ல, அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல, யாருடைய செயலுக்காக? அவனுடைய படைத்தவளாக இருந்த அசையேல் அரசனான. இப்போ அசையேல் இறந்த பிறகு அசையேலுடைய மகன்